பெஸ்ட்டு ஹோட்டல் தேடிட்டு இருக்கீங்களா கொடைக்கானலில்? உங்களுக்கான வீடியோ தான் இது. நாங்கள் ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தப்போ ஹோட்டல் ஜெயின்ற இடத்துல தங்கியிருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஹோட்டல் ஜெயின்றது வந்து ஹில்டாப் குரூப்பில் வரும். அவங்க ஹில்டாப் டவர்னு ஒன்று சிட்டிலே இருக்குது, அந்த லேக் பக்கத்தில். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் ஜெயின்றது அவங்க குரூப்லேயே தான் வருது. இது வந்து நல்லா லக்ஸுரியாக, உங்களுக்கு ப்ரைவசி நல்லா இருந்தது. ப்ளஸ் பார்க்கிங் வந்து நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது. பேக் சைடில் இவங்களுக்கு வந்து இந்த ஃபயர் கேம்ப் போடுறது இந்த மாதிரி இதுக்கு வச்சுருக்காங்க. நாங்கள் போயிருந்தப்போ போடல. ரிசப்ஷனில் சில ஐட்டம்ஸ் சேல் பண்ணுற மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். நாங்கள் தங்கியிருந்தது வந்து சுப்பீரியர் டபுள், நல்ல பெரிய ரூம் இது. உங்களுக்கு பெட்டு வந்துடும், அது பக்கத்தில் சோஃபா கம் பெட். அது சோஃபாவை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பெட்டு மாதிரி யூஸ் பண்ண முடியும், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். டிவி கபோர்டு வந்துடும். சின்ன ரீடிங் டேபிள் கொடுத்து புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. வியூ வந்து இது நல்லாயிருக்கும், அவுட் சைட் வியூவு, இந்த பார்க்கிங் சைடில் பார்க்குற மாதிரி. டீப்பா போட்டு 2 சேர் போட்டிருந்தாங்க, நீங்கள் ரிலாக்ஸாக உட்காரலாம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த வியூ பார்க்குறதுக்கும். கட்டில் கொடுத்துருந்தாங்க. கட்டில் அது இல்லாமல் டீ, காஃபி, அந்த மில்க் பவுடர் அது இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்தால் அது தனியாக ஒரு ரூம் மாதிரி கபோர்டு அதெல்லாம் வச்சு இப்போ நீங்கள் ட்ரெஸ் அங்கே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. வாஷ் பேஷன் தனியாக ஒன்று வெளியில் வச்சுருந்தாங்க மிரரோட. பாத்ரூமும் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது, க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூமில் ஒரு வாஷ் பேஷன் தனியாக வச்சுட்டு மிரர் இருந்தது, டவல்ஸ், அப்புறம் ஷவர் ஜெல், ஷாம்பு இதெல்லாமே இருந்தது. ஷவர், டாய்லெட்டும் நல்லா நீட்டாக இருந்தது. பக்கெட்டுமே கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. டைனிங்க்கு அந்த ஃப்ளோர்லேயே ஒரு ரூம் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான். டின்னருக்கு வந்து நிறைய பேர் இருந்தால் அவங்க தனியாக அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒரு ஹால் இருக்குது மேலே, அதில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட டோட்டலாக 25 ரூம்ஸ் கிட்ட இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேசிக்காக எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. இட்லி, வடை, சட்னி, சாம்பார், இது இல்லாமல் காஃபி, டீ, ஜூஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. வாட்டர்மெலன் இருந்தது, கெலாக் அந்த ஐட்டம். இவங்ககிட்ட ப்ளே ஏரியாவும் இருக்குது. சும்மா இன்டோர் ப்ளே கேம்ஸு, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி. கேரம், செஸ், டேபிள் டென்னிஸ் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஈவினிங்கில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த டைனிங் ரூமில் ஒட்டினாப்லே வச்சுருக்காங்க. இது வந்து நைட்டு டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. பஃபே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியே தான் இதுவும், எல்லாமே பஃபே தான். இது வந்து வீக்கெண்டில் மட்டும் அவங்க பண்ணுறாங்க. மற்ற நாளில் டின்னர் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது கவர் ஆகுது பேக்கேஜில், ஆனால் உங்கள்கிட்ட மேனுவலாக வாங்கிக்கிறாங்க லிஸ்ட்டு. இது வந்து வீக்கெண்டு இல்லை சீசனல் டைமில் கூட்டம் அதிகமாக இருக்கிறப்போ ஒரு பெரிய ஹால் இருக்குது, அங்கேயே அரேஞ்ச் பண்ணுறாங்க. வெரைட்டிஸ் வைஸ் நல்லா இருந்தது, எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. நான்வெஜ் டிஷ்ஷு, வெஜ் டிஷ்ஷு, பணியாரம் அந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கவர் ஆகிருந்தது. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் டபுள்னு ஒன்று இருக்குது, ஹெரிட்டேஜ் டீலக்ஸ்னு ஒன்று இருக்குது. சுப்பீரியர் டபுள் நாங்கள் தங்கியிருந்தது. ஹனிமூன் சூட்டு, ஹெரிட்டேஜ் சூட், ஃபேமிலி ட்ரிபிள் ரூம்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஹெரிட்டேஜ் டீலக்ஸ். ஹெரிட்டேஜ் எல்லாமே டவுன் ஸ்டேர்ஸில் இருக்குது. அது ரொம்ப அழகாகவே இருந்தது, பாறையில் செஞ்ச மாதிரி. கூலிங்கும் இன்னும் ஜாஸ்தி இருந்தது அந்த மேலே ரூமை கம்பேர் பண்ணும்போது. இந்த ரூமில் இது கொஞ்சம் சின்ன ரூம் தான், பெட்டு ஃபுல்லாக வந்துடுது, ப்ளஸ் வந்து கபோர்டு,
இதெல்லாம் கல்லில் செஞ்சதுனால நல்ல கூலிங் இருக்குது, அது ஸ்பெஷலாக இருக்கும் அங்கே. பாத்ரூம் வந்து இது ரீசெண்டாக ரெடி பண்ணதுன்னு நினைக்கிறேன். அந்த ரூம் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டியோடு இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு குளிக்கிறதுக்கு செப்பரேட் பண்ணியிருக்காங்க இங்கே கிளாஸ் டோர் வச்சு. அங்கே அந்த மாதிரி இல்லை. டவல் மற்றது எல்லாமே அங்கே இருக்க மாதிரி தான். இங்கேயுமே நல்லா நீட்டாக இருந்தது பாத்ரூம். இங்கேயும் ஷவர் ஜெல் இதெல்லாமே உங்களுக்கு ஃபில் பண்ணி வச்சிட்றாங்க. ஷவர் கேப் இருக்குது, ஷாம்பு. ஹாட் வாட்டர் மட்டும் டைமிங் வச்சுருக்காங்க. மார்னிங் 6 o'clock ஆன் பண்ணுறாங்க, 11 வரைக்கும் 10-11 வரைக்கும் இருக்குது. ஈவினிங்கில் அதே மாதிரி ஒரு 5-6 ஆன் பண்ணிவிட்டு ஒரு 8 வரைக்கும் வச்சுருக்காங்க. மற்றபடி 24 hours கிடையாது. அது ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. ஃபுட்டு மறுநாள் இது மார்னிங்கு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெட்டு, இட்லி, இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் ஏதாவது ஒன்று, வடை எல்லாமே வந்துடுது. பூரி கிழங்கு வச்சுருந்தாங்க. பூரி இந்த மாதிரி தோசை அன்னைக்கு கொடுத்தாங்க முத நாள். அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு லைவ் கவுண்டர் மாதிரி இங்கே கவுண்டர் போட்டும் வச்சுருக்காங்க. இல்லைனா நம்மள்ட்ட ஆர்டர் கேட்டுட்டு போயிட்டு வாங்கிட்டு வராங்க. டீ, காஃபி, ஜூஸ் இந்த மாதிரி வருது. லைவ் கவுண்டரும் வச்சுருந்தாங்க. இது மெயினாக வந்து ஆம்லேட், ஆஃப் பாயில் இந்த மாதிரி விஷயத்துக்கு, முட்டை ஐட்டமுக்கு ஏதாவது போடுறதுக்கு அங்கே லைவ் கவுண்டர்லேயே போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது அடுத்த நாள் நைட்டு சூப் வச்சுருக்காங்க. இடியாப்பம் வச்சுருந்தாங்க. முன்னாடி நாள் சப்பாத்தி, அப்புறம் ஏதாவது ஒரு ஃபுட், அந்த மாதிரி ஒரு ரைஸ் அந்த மாதிரி வந்துடுது. பணியாரம் உங்களுக்கு கார பணியாரம், ஸ்வீட் பணியாரம் ரெண்டுமே இருக்கும். அதுவும் சுட சுட போட்டுட்ருக்காங்க, அதனால் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்வீட் ஒன்று, நேற்று குலோப்ஜான் இருந்தது, இன்றைக்கி வந்து கேரட் அல்வா செஞ்சுருந்தாங்க, ஐஸ்கிரீமு, அப்புறம் நான்வெஜ் ஐட்டம் ஏதாவது செஞ்சுருக்காங்க. நான்வெஜ் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வந்தது. ஃபிஷ் ஒரு நாள் வந்தது. செகண்ட் நாள் வந்து சிந்தாமணி சிக்கன் ஒன்று செஞ்சுருந்தாங்க, நல்லா இருந்தது, தேங்காய்லாம் போட்டு. அதுமாதிரி லைவாக ஏதாவது வரும், நான் அந்த மாதிரிலாம் லைவில் வந்துடும். சப்பாத்தி, நான் இந்த மாதிரி. நான் வந்து பக்கத்துலேயே லைவ் கவுண்டர் இருக்குது. இங்கேருந்து நமக்கு வந்து கேட்டுக்கிட்டு டேபிள்லேயே வந்து சர்வ் பண்ணிடுறாங்க. நல்லா பெரிய ஸ்க்ரீனில் மேட்ச், ஐபிஎல் மேட்ச் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து உங்கள் பேக்கேஜ்லேயே கவர் ஆகிடுது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஹோட்டலுக்கான டீட்டெயில் லிங்க் எல்லாமே. பிடிச்சிருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சஜஷன், கூகுள் வழியாக சர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல டீல்ஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் நேரில் செக் பண்ணாலும் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.